ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு வெப்சைட் வேணுமா? அதுவும் அந்த வெப்சைட்ல இருக்கிற ஃபோட்டோஸ், அதுல இருக்கிற கன்டென்ட் எல்லாமே இம்மீடியட்டா ரெடி பண்ணி குடுக்கும். எல்லா பேஜஸையும் ஆட் பண்ணி குடுக்கணும். அப்படின்னா நீங்க போக வேண்டிய சைட் soloist.ai. இது மொசில்லாவோட ஒரு ப்ராடக்ட். பாருங்க இதில ஒரு டெமோவே நான் இப்போ காட்டுறேன். கிரியேட் ஒரு வெப்சைட் குடுக்குறேன். அதில உங்களோட பிசினஸ் என்னன்னு கேட்குது. நான் ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் இந்த மாரி குடுத்துர்றேன். இப்போ ஹோட்டலோட பிசினஸ் நேம் என்னன்னு கேட்குது. நான் இந்த இடத்துல கறிக்கடை அப்படின்னு குடுக்குறேன். பிசினஸ் லொகேஷன் சென்னை அப்படின்னு குடுக்குறேன். நெக்ஸ்ட் குடுக்குறேன். என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்னு கேட்குது. ஏதோ ஒரு ஃபாண்ட்ட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்ட குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுக்குறேன். என்ன கலர் வேணும்னு கேட்குது. ஏதோ ஒரு கலர் நான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க நெக்ஸ்ட் குடுக்குறேன். என்னென்ன பேஜஸ்லாம் வேணும்னு கேட்குது. நான் இப்போ எல்லா பேஜஸுமே இதில செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஒரு வெப்சைட் குடுத்துர்றேன். 3 ஸ்டெப் தான் கிரியேட்டிங் ஒரு வெப்சைட்டுங்கிறதுல. ஒண்ணு பெர்சனலைசிங் வெப்சைட் கன்டென்ட் இப்போ நம்ம இதெல்லாம் ஆர்கனைசிங் லேஅவுட்ஸ். இந்த லேஅவுட்ஸையும் நம்ம எப்போ வேணும்னாலும் தீம்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம். ஃபினிஷிங் டச்சஸ் கடைசியா எல்லாமே கரெக்ட்டா வருதா அப்படிங்கிறது. மேபி சர்வர் பிஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால டேக்கிங் லாங்கர் தேன் எக்ஸ்பெக்டட் வருது. இப்போ உடனே பாருங்க. இப்போ ரெடி. ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் நான்வெஜ் டிலைட்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ரெடி. எல்லா ஃபோட்டோஸும் நீங்க இதில எத வேணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். மேல செட்டிங்ஸ் போய் நீங்க எடிட் பண்ணலாம். அந்தந்த பேஜஸ் போய் நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதில எடிட் திஸ் எடிட் பண்ணிக்கலாம். தீம்ஸ் எப்ப வேணாலும் நீங்க இதில மாத்திக்கலாம். தீம் டக்குனு நீங்க தீம் எனக்கு ரெட் கலர்ல வேணும். இந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க தீம் எல்லாம் உடனே உடனே மாறிடும். தீம் எல்லாம். செக்ஷன்ஸ ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். மொபைல் வியூலாம் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குயிக்கா எல்லாமே ரெடி பாருங்க. soloist.ai போய்